හොඳයි ජීවමාන යේසුස් වහන්සේගේ නාමයෙන් පැමිණ සිටින සභාවේ සියලු දෙනාම ඉතාමත්ම ප්‍රේමෙන් මම පිළිගන්නවා. ஜீவனுள்ள இயேசுவின் நாமத்திலே இந்த சபையிலே இன்று கூடி வந்திருக்க யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ඒ වගේම තමයි අපගේ Facebook සජීවී විකාශය තුලින්ද අපගේ YouTube නාලිකාව තුලින්ද පැමිණෙනව ඔබ සෑම ආදරෙන් පිළිගන්නවා. Facebook மூலமாகவும் YouTube மூலமாகவும் பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். අද දවසේ මම ඔබ සමග බෙදා ගන්නට කැමති මාතෘකාව එක කොමක්ද කියනවා නම් උසස් වීමට කාලය. இன்றைய நாளில் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தலைப்பு என்னவென்றால் உயர்த்தப்படுகிறது. උසස් වීමට කාලය. உயர்த்தப்படுவதற்கான காலம். ආමෙන්. ஆமென். උසස් වීමට කාලය කියලා කියනකොට කී දෙනෙක්ට ජොලිතකමක් එනවද? உயர்த்தப்படுகிறது என்று சொல்லுகிற போது எத்தனை பேருக்கு ஒரு உற்சாகம் வருகிறது. දෙවියන් වහන්සේ නම කියලා ඔබට කියනවා උසස් වීමට කාලය හරි. தேவனானவர் இப்போது உங்களுக்கு சொல்லுகிறார் உயர்த்தப்படுவதற்கான காலம் இது என்று. ඇත්තටම වසරක් අවසන් වෙලා තව වසරකට අපි යන්න ඉතා කෙටි දවසයි තියෙන්නේ. ஒரு வருடம் முடிகிற வேளையில ஒரு புதிய வருடத்துக்குள்ள செல்கிற காலம் வந்திருக்கிறது. මේක මට උසස් වෙන්න කාලය තමයි කියලා විශ්වාස කරලා ඔබ ක්‍රියා කරන්න කී දෙනෙක් කැමතිද? இதே எனக்கு உயர்த்தப்படுகிற காலம் என்று விசுவாசித்து எத்தனை பேர் அதை கிரியைகளே போட விரும்புகிறீர்கள்? අපගේ ජීවිතවලට සමහර අවස්ථාවල එන බාධා පීඩා சபையிலே இந்த நாளிலே ஒரு பிரச்சனை ஒரு நோய் வருகிறது என்றால் සමහර අවස්ථාවල අපි මුණ දෙන්නා වූ ගැටලු නේද ප්‍රශ්න சில வேளையில நாங்க முகம் கொடுக்க வேண்டிய பிரச்சனைகள் දෙවියන් වහන්සේගේ වචනය අනුව බලනකොට දෙවියන් වහන්සේගේ දරුවන්ව පහත් වෙන්න දේවල් එන්නේ නැහැ. கர்த்தருடைய வசனத்தை வைத்து பார்க்கும்போது பிள்ளைகளை பலவீனப்படுத்துவதற்கு இப்படி காரியங்கள் வருவதில்லை. ඒ දේවල් ආවත් ඒ තුලින් දෙවියන් වහන්සේ උසස් වෙන්න සලස්වන ඔබව. அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே நீங்க முகம் கொடுத்தாலும் அதை கூடாக கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ කිසිම දෙයක් ඔබගේ අයහපතට සිදුවෙන්න ඉඩ හරින දෙවියන් වහන්සේ නෙවෙයි. இயேசுவானவர் உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் வர வேண்டும் நடக்க வேண்டும் என்று அனுமதிக்கிற ஒருவர் அல்ல. ඔබ කියවන්න බලන්න 1 පේත්‍රස් 5 වෙනි පරිච්ඡේදයේ 6-7 පද. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே 6ஆம் 7ஆம் வசனத்தை பார்ப்போம். අපිට දමිළ භාෂාවෙන් සිස්ටර් කියවනවද? හොඳයි. එබැවින් දෙවියන් වහන්සේ සුදුසු කාලයේදී නුඹලා උසස් කරන පිණිස උන්වහන්සේගේ බලවත් හස්තයට යටත් වෙයල්ලා. උන්වහන්සේ නුඹලා ගැන සලකන බැවින් නුඹලාගේ හැම කරදර උන්වහන්සේ පිට තබා පල්ලා. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். මනුෂ්‍ය දැනගන්න ඕනේ ඔවුන්ට ප්‍රශ්නයක් එනකොට நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாவது நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது අපි අපේ ජීවිතයකට තනියෙන් මුණ දෙනවද? நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அதை தனிமையாகவா முகம் கொடுக்கிறோம்? එහෙමත් නැත්නම් දෙවියන් වහන්සේට අපි වෙනුවෙන් ක්‍රියා කරන්න අපි ඉඩ අරිනවද? இல்லாவிட்டால் இயேசுவுக்கு நாங்கள் அதுக்கு எங்களுக்கு உதவி செய்கிறதற்கு அனுமதிக்கிறோமா? ස්වාමින් වහන්සේ කියන උඹේ කරදින මගේ පිටට තබපන්. கடவுள் உங்களுக்கு சொல்லுகிறார் உங்களுடைய எல்லா கவலைகளையும் என்மேல் வைத்து விடுங்கள். මට ඉඩ හැරපන්. எனக்கு இடம் கொடு. මගේ බලවත් හස්තයට නැත්නම් මගේ අතට නුඹ යටත් වෙයන්. என்னுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிரு. මම නුඹව සුදුසු කාලයේදී උසස් කරනවා. ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்துவேன் என்று. දැන් අපිට කාලය අඳුන ගන්නට බැරි නම් என்ன காலம் என்று எங்களுக்கு தெரிந்து கொள்ள දෙවියන් முடியாவிட்டால் වහන්සේට කොහොමද අපේ කරදර තබලා අපි යටත් වෙන්නේ කියන එක අපිට දන්නේ නැත්නම් எப்படி எங்களுடைய பிரச்சனைகளை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு நாங்கள் அடிபணிவது என்று நினைத்தால் මේ උසස් වීම අපේ ජීවිතේ බාධා වෙන්න නැත්නම් ප්‍රමාද වෙන්න පටන් ගන්නවා. இந்த உயர்த்தப்படுகிற காலம் எங்களுடைய வாழ்க்கையிலே தடைப்பட அல்லது தாமதிக்க காலமா இருக்கும். උසස් වීම ප්‍රමාද වෙනකොට මිනිස්සු මොනවද දන්නවද කරන්නේ? உயர்த்தப்படுகிற நேரத்துல மனுஷன் என்ன செய்வான் தெரியுமா? මානසික ඒගොල්ලෝ මොකක් හරි ක්‍රමයක් හොයනවා මගේ උසස් වීම මං කොහොමරි ලබා ගන්න ඕනේ කියලා. மாம்ச ரீதியாக நான் எப்படி உயர் மட்டத்துக்கு செல்வதென்பு அவன் சிந்திக்க ஆரம்பிப்பான். ඊට පස්සේ ඔහු නැත්නම් අය මාംසයට යනකොට அப்பொழுது மாம்ச பிரகாரமாக அவன் ஈடுபட கொண்டே இருக்கும்போது ඒ පුද්ගලයාට මොකක්ද වෙන්නේ කියනවනම් මහන්සියට නැත්නම් වෙහෙසටපත් වෙනවා. அவன் சரீர ரீதியாக பாவத்தில் ஈடுபட ஆரம்பிப்பான். කියන්නේ ශාරීරිකව අර ටයர்ඩ් වෙනවා. சரீர பிரகாரமாக அவன் ஒரு பலவீனத்துக்குள்ள உட்படுவான். මානසිකව ඔහු වෙහෙසටපත් වෙනවා. மன ரீதியாக ஒரு பலவீனத்துக்குள்ள உட்படுவான். ශරීරිනුයි මනසනුයි දෙකෙන්ම මහන්සියටපත් වෙනවා. දෙවියන් වහන්සේ මේක කවදා කරයිද කියන එක විශ්වාස කරන්න බැරුව ඔහු වැටිලා යනවා. தேவன் எப்போது இந்த என்னுடைய வாழ்க்கையிலே கிரியையிலே போடுவார் என்று நினைத்தே அவன் பலவீனப்பட்டு போவான். මේ දෙයට මුණ දෙන මිනිස්සු හැමදාම එක මට්ටමේ ඉන්නව නැත්නම් ඉන්න මට්ටමනුත් පල්ලෙහාට වැටිලා යනවා.
இப்படியே நினைத்து கொண்டிருக்கிற மனுஷன் ஒரு கட்டத்தில் இன்னுமாக விழுந்து போக ஆரம்பிப்பார். මම ඔබට කියන්නේ දෙවියන් වහන්සේට අපි ඉඩ දෙනකොට நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுக்கிடம் கொடுக்கும் போது, මේ වචනේ කියන ආකාරයට අපි උන්වහන්සේට යටත් වෙනකොට வார்த்தை சொல்லுகிறபடி நாங்கள் அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருக்கும் போது, අපේ ප්‍රශ්න අපේ ගැටලු නැත්නම් අපේ අභියෝග අපි දෙවියන් වහන්සේගේ අතට බාර දෙනකොට எங்களுடைய பிரச்சனைகள், சூழ்நிலைகள், எதிர்காலங்களை நாங்கள் அவருடைய கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கும் போது, දෙවියන් වහන්සේ මත ඇදහිල්ල තියලා ඔබ ඒක බාර දෙන්න. தேவனிடத்துல மாத்திரம் ஒரு எதிர்பார்ப்பை வைத்து நீங்கள் அவரிடத்துக்கு கொடுக்க ඊට வேண்டும். පස්සේ ඔබ මේ වචනේ ප්‍රකාශ කරන්න ස්වාමින් වහන්සේ සුදුසු කාලෙදී මාව උසස් කරන්න යනවා. அதற்கு பிற்பாடு நீங்க இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்கள், ஏற்ற காலத்தில் அவர் என்னை உயர்த்துவார் என்று. ඔබ බලන්න ගීතාවලිය 144 වෙනි ගීතාවලිය 3 වෙනි පදය. උන්වහන්සේ බිඳුණු සිත් ඇත්තන් සුව කරන සේක ඔවුන්ගේ තුවාල බඳින සේක. சங்கீதம் 147 அதிகாரம் 3 வசனம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். මොකද මෙතන කියන්නේ දෙවියන් වහන්සේ இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? දෙවියන් වහන්සේ தேவன் බිඳිච්ච සිත සුව කරනවා, நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், තුවාල බඳිනවා. காயங்களை கட்டுகிறார். බලන්න මිනිස්සෙකුගේ ජීවිතේ යම්කිසි ප්‍රශ්නයකට ඔහු මුහුණ දීගෙන ගියා නම් மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு விதமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டு செல்லும் අප போது, සිටින වාතාවරණය අපි දෙවියන් වහන්සේට බාර කරනකොට எங்களுக்கு இருக்கிறதான பிரச்சனைகளை நாங்கள் அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது, පළවෙනියටම ඔබගේ ජීවිතේ සිද්ධ වෙන්නේ මොකක්ද කියනවා නම් முதலாவது என்ன நடக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில்? ඔබේ කැඩිච්ච හිත උන්වහන්සේ සාදයි. முதலாவது உங்களுடைய நொறுங்குண்ட இருதயத்தை அவர் குணமாக்குகிறார். ඔබගේ කැඩිච්ච සිත නැත්තම් ඔබගේ මේ අවුල් වෙච්ච මොලේ උන්වහන්සේ නැවත සාදයි. உங்களுடைய நொறுங்குண்ட இருதயம் அல்லது உங்களுடைய மூளையை, பலவீனத்தை கொண்டு வருகிற மூளையை அவர் சரிப்படுத்துகிறார். එතකොට ඔබ සමහර දේවල් ඔබ කල්පනා කරගෙන ඉන්නවනම් අයියෝ මේවා ඔක්කොම පරාජයට පත් වෙච්ච කාලවල්නේ මං කියලා. ஐயோ இப்படி ஆகிறதே என்று நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கும் போது, මේ දේවල් මං කළාට මේක හරි ගියේ නෑනේ කියලා සමහර දේවල් ඔබ සිතාගෙන සිටිනවා නම් நான் என்ன செய்தாலும் சரி வரதில்லையே என்று நினைக்கும் போது, දැන් අවුරුද්දේ අන්තිමේදී සමහර වෙලාවට අපි හොඳ දේ මතක් කරනවට වඩා අපිට වෙච්ච අයහපත් දේ තමයි මේ අවුරුද්දේ අපට මේම වුණානේ නේද? අපි මේ වගේ පල්ලෙහාට ගියා නේද කියලා අපි ඍණාත්මක දේවල් තමයි හුඟක් අය කල්පනා කරන්නේ. ஒரு வருடம் முடியும் போது இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து நினைக்கிறதை விட நிறைய பேர் எங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு தோல்வியான காரியத்தை நாங்கள் சந்தித்திருக்கிறோமே இந்த வருடத்துல யோசிக்கிறார்கள். දැන් ඔබ මේ වසර අවසානයේ ඍණාත්මක සිතුවිල්ලට ඔබ යන්න එපා. இந்த வருடத்துல நீங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்க சிந்தித்து கொண்டு செல்ல வேண்டாம். පළවෙනියටම දෙවියන් වහන්සේ ඔබගේ බිඳිච්ච සිත සුවපත් කරයි. முதலாவதாக கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை சுகப்படுத்துகிறவராய் හිත இருக்கிறார். සනසයි. இருதயத்தை சுகப்படுத்துகிறவராய் இருக்கிறார். දෙවනුව උන්වහන්සේ ඔබගේ තුවාල බඳින්න පටන් ගන්නවා. அதற்கு பிற்பாடு உங்களுடைய காயங்களை அவர் கட்டுகிறார். මේ වචන දෙවියන් වහන්සේ දුන්නු වචන ඒ தத்துவ ඉන්නයි විශ්වාස කරන්න දෙවනුව දෙවියන් වහන්සේ ඔබගේ තුවාල බඳින්න පටන් ගන්නවා. இது தேவன் கொடுத்த வசனமா இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள் இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் இருத்திக் கொள்ளுங்கள். අපිට තුවාල තියාගෙන උසස් වීමට යන්න බෑ සබාව. எங்களுக்கு காயங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் உயர்ந்த ஸ்தலத்துக்கு செல்ல முடியாது. අපිට බිඳිච්ච සිතත් එක්ක ලබන අවුරුද්දට යන්න බෑ සබාව. எங்களுக்கு நொறுங்குண்ட இருதயங்களோட புதிய வருடத்துக்கு கடந்து வர முடியாது. ඔබගේ පෞද්ගලික ජීවිතවල සබාව තුල නැත්නම් ඔබ අත තියලා කරන ව්‍යාපාර තුල உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அல்லது சபையிலே இல்லாத நீங்கள் செய்கிற தொழில்களிலே ඔබ බිඳිච්ච සිතයි හැරිච්ච තුවාලය එක්කලා ඔබ ඉස්සරහට යන්න උත්සාහ කරන්න එපා. நீங்கள் நொறுங்குண்ட இருதயங்களோடு அல்லது உங்களுக்கு இருக்கிற காயங்களோடு முன்னேறி செல்வதற்கு உங்களால முடியாது. කවදාකවත් ඔබට උසස් වීම එන්න යන්නේ නැහැ. ලබන අවුරුද්දේත් ඔබ ඉන්න විදිහටම ඉන්න වේවි. බිඳිච්ච සිතයි හැරිච්ච නැත්නම් පැරිච්ච තුවාලය එක්කලා ඔබ යන්න යනවා නම් நீங்கள் இன்னுமாக நொறுங்குண்ட இருதயங்களோடு அல்லது காயங்களோடு நீங்கள் புதிய வருடத்துக்குள்ள கடந்து செல்வீர்கள் என்றால் அது சாத்தியம் இல்லாதிருக்கிறது. ඔබව වටන්න යක්ෂයා දාපු සමහර දේවල් ඔබ දැනගෙන සිටියේ නැහැ. பிசாசானவன் உங்களை கீழே போட நினைக்கிற சில காரியங்களை குறித்து உங்களுக்கு எந்த ஒரு தெளிவும் இல்லாதிருக்கிறது. නමුත් දෙවියන් වහන්සේ ඔබගෙන් බලාපොරොත්තු වෙනවා උගේ ක්‍රියාවට නැත්නම් උගේ අර කපටිකමට ඔබ අසු වෙන්න යන්න එපා. ஆனாலும் தேவன் உங்களை இந்த காலத்திலே உங்களை பெறப்படுத்துகிறவராய் இருக்கிறார். பிசாசானவருடைய அப்படிப்பட்ட கிரியைகளுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்காது. එහෙමනම් දැන් සියල්ල දෙවියන් වහන්සේගේ අතට බාර දෙන්න කාලේ හරි. அப்படியானால் இப்போது எல்லாவற்றையும் அவருடைய கரத்துக்குள்ள பாரம் கொடுவதற்கான காலம் வந்திருக்கிறது. ලබන වසර තුල නැත්නම් ඔබගේ ජීවිතයේ ඊළඟ පියවර තුල ඔබට උසස් වීම එන පිණිස
புதிய வருடத்தில் அல்லது அடுத்த கட்டமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடம் வரப்போகிறது. ඔබ බිඳිච්ච සිතුයි හැරිච්ච තුවාලයි සියල්ල ස්වාමීන් වහන්සේට බාර දීලා ඔබ අමතක කරලා දාන්න ඔබ උසස් වීම කරා යන්න යනවා. உங்களுடைய நொறுங்குண்ட இருதயத்தையும் உங்களுடைய காயங்களையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் விசுவாசியுங்கள், நீங்கள் அடுத்த மட்டத்துக்கு செல்ல போகிறீர்கள் என்று. දෙවියන් වහන්සේට නිතර ඔබගේ ජීවිතේ දෙයක් කරන්න ඕනේ නම් தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அடிக்கடி ஒரு பிரச்சனை, ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் 100% අපි ඒක දෙවියන් වහන්සේට බාර දුන්නොත් විතරයි දෙවියන් වහන්සේ කරන්නේ. 100% அதை நீங்க கர்த்தரிடத்துல பாரம் கொடுத்தால் மாத்திரம் அவரால் செயல்பட முடியும். අපි දෙවියන් වහන්සේට ඒ දේ බාර දීලා நீங்கள் தேவனிடத்தில் அதை ஒப்பு கொடுத்து விட்டு අපි දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් කරන්න පුළුවන් දේ අපි කරන්න ඕන. நீங்கள் தேவனுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்கள். මනුෂ්‍ය වෙනුවෙන් නෙවෙයි, දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් ඔබ කරන්න ඕන ටික ඔබ කරන්න. மனுஷனுக்காக அல்ல, தேவனுக்காக நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்கள். ඔබගේ ආත්මික ජීවිතය ඔබ දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් ගොඩනගන්න පටන් ගන්න. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க அவருக்காக கட்ட ஆரம்பியுங்கள். ඔබගේ පවුල ඔබ දෙවියන් වහන්සේගේ වගකීමක් කියලා හිතලා ඔබ ගොඩනගන්න පටන් ගන්න. நீங்கள் உங்களுடைய குடும்பம் நீங்க தேவனுக்காக செய்கிற ஒரு காரியம் என்று நினைத்து அதை நீங்கள் கட்ட ஆரம்பியுங்கள். ඔබගේ ව්‍යාපාරය ඔබ දෙවියන් වහන්සේගේ වගකීම කියලා හිතලා ඔබ ගොඩනගන්න පටන් ගන්න. உங்களுடைய வியாபாரம் அது கர்த்தருடைய பொறுப்பு என்று அவருடைய கருத்துக்களை ஒப்பு கொடுத்து விட்டு நீங்க அதற்காக செயல்படுங்கள். ඒ දේවල් ඔබ කැඩිච්ච බිඳිච්ච තැන් ඔබ ගොඩනගන්න උත්සාහ කරමින් සිටිනවා නම් நீங்கள் நொறுங்குண்ட விழுந்து போன இடங்களிலே நீங்க கர்த்தருக்கு கரத்துல ஒப்பு கொடுத்து நீங்கள் செல்லும் போது ඒ දේ ඔබ දෙවියන් වහන්සේගේ අතට බාර දීලා ස්වාමීන් වහන්සේ මඟ පෙන්වන විදිහට ඔබ ගොඩනගන්න පටන් ගන්න. நீங்கள் அதை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு அவர் காட்டுகிற வழியிலே நீங்கள் நடவுங்கள். ඔබට පැහැදිලිද? உங்களுக்கு தெளிவா? ඔබගේ ශක්තිය නෙවෙයි, දෙවියන් වහන්සේගේ උසස් වීම උන්වහන්සේගේ බලයෙන් තමයි එන්ට යන්නේ. உங்களுடைய சக்தியினாலே இல்ல, தேவனுடைய காரியம் அவர் கொடுக்கிற பலத்தினாலே நடக்கிறது. ඒ වගේම තමයි අපි තේරුම් ගන්න ඕනේ අපේ ජීවිතේ මොකක්ද සිද්ධ වෙන්න අවශ්‍ය වෙනස. அப்படியாய் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் எங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க இருக்கிறது. දැන් සමහර අයගේ ජීවිත ගත්තා නම් ඒගොල්ලෝ ඔය ඔන්න ඔහෙ මොනා හරි දෙයක් වෙච්ච දෙන් කියලා යන අය ඉන්නවා. சிலருடைய வாழ்க்கை எடுத்தால் ஏதோ ஒன்று நடக்கிறது, நடக்கட்டும் என்று நினைத்து செல்கிறார்கள். ඒ වගේ කවදාකවත් තමන්ගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේට බාර කරන්නේ නැහැ. அப்படியா யாருமே அவங்களுடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்பதில்லை. ඒගොල්ලන්ගේ ජීවිතේ අලුත් දෙයක් සිද්ධ වෙන එක ඒගොල්ලෝ බලාපොරොත්තු වෙන්නෙත් නැහැ. அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியம் நடக்க வேண்டும் என்று அவர்களுக்கு எதிர்பார்ப்பும் இல்லை. නමුත් ස්වාමීන් වහන්සේගෙන් අපි බලාපොරොත්තු වන ආකාරයට තමයි ඔබට සිද්ධ වෙන්න යන්නේ. ஆனாலும் நாங்கள் கர்த்தரிடத்திலிருந்து எப்படி எதிர்பார்க்கிறோமோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். ඔබගේ උසස් වීම පවා ඔබ බලාපොරොත්තු වන ආකාරයට තමයි ඔබගේ ජීවිතේ සිද්ධ වෙන්න යන්නේ. நீங்கள் உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிற விதம், நீங்கள் எப்படி அதை கருதுகிறீர்களோ அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையில் அது நடக்கும். එහෙමනම් ඔබගේ උසස් වීම ගැන ඔබට යහපත් බලාපොරොත්තුවක් අවශ්‍යයි. அப்படியானால் நீங்க எப்படி உயர வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு குறித்த எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். ඒ වෙනුවෙන් දෙවියන් වහන්සේගෙන් ඔබ වචනයක් ලබා ගන්න අවශ්‍යයි. அப்படியானால் நீங்கள் தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். දෙවියන් වහන්සේ කියනවා නම් ඔබට උසස් වෙන්න කාලය හරි කියලා ඔබ ඒක ආමෙන් කියලා පිළි අරගෙන ඔබ විශ්වාස කරලා ක්‍රියා කරන්න අවශ්‍යයි. உயர்த்தப்படுகிற காலமாய் இருக்கிறது என்று தேவனிடத்திலிருந்து ஒரு வசனம் வரும்போது நீங்கள் அதை விசுவாசித்துக் கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும். කී දෙනෙක් උසස් වීම මත බලාපොරොත්තු තබනවද? எத்தனை பேருக்கு இங்கே உயர்த்தப்படுகிறதற்கு ஒரு යක්ෂයා උඹ මට කොච්චර කකුල් මාට්ටු දාන්න බැලුවත් මගේ උසස් වීම බාධා කරන්න උඹට බෑ. பிசாசானவன் உங்களுடைய காலை எத்தனை இடத்துல இடற வைத்தாலும் உங்களுக்கு உயர்த்தப்படுகிறதற்கு இது காலமாய் இருக்கு. කී දෙනෙක් දැකලා තියනවද ඔය හඳට එහෙම යවන රොකට්? எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள் விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புகிறதை? දැකලා ඇතිනේ නේ ටීවී එකේ හරි ඇත්තට නෙමෙයි රොකට් එකක් හඳට යවන්න යනකොට නේ ඒක වටේට මිනිස්සු පිරීලා ඉන්නවද බලාගෙන මේ ළඟ ஒரு விண்வெளிக்கு ராக்கெட்டை அனுப்ப, நிலாவுக்கு அனுப்ப செல்லும் போது ஆயத்தமாகும் போது நீங்கள் அதை பார்த்திருக்கிறீர்களா தொலைக்காட்சியில் எங்கேயாவது? ඒ වගේ එකක් යවනකොට ළඟ ඉන්න පුළුවන්ද මං අහන්නේ? அப்படி ஒரு காரியம் நடக்கும்போது அதற்கு பக்கத்திலே இருக்க முடியுமா? සාමාන්‍ය දැනීමේ ඔබ කියන්නේ ඔබට ළඟට වෙලා ඉන්න බෑනේ. சாதாரணமாய் சிந்தித்து சொல்லுங்கள், ராக்கெட் புறப்படும் போது பக்கத்தில் நிற்க முடியுமா? මං කියන්නම් දෙවියන් වහන්සේ සමහර අයගේ ජීවිත උසස් වීම මේ රොකට් එක වගේ උඩට යවයි. நான் சொல்லுகிறேன், இந்த காலை வேளையில் சிலருடைய வாழ்க்கையை கர்த்தர் இந்த விண்வெளிக்கு அனுப்புகிற ராக்கெட்டை போல் மாற்றப் போகிறார். හැබැයි දෙවියන් වහන්සේගේ අතට ඔබ යටත් වෙන්න. இதற்கான காரியம் நீங்கள் கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க வேண்டும். දැන් කීයටවත් මේ පොළවේ ක්‍රියා කරන බලය දෙවියන් වහන්සේගේ දරුවෝ උසස් වෙන එකට බාධා කරන්න බෑ. இந்த பூமியிலே செயல்படுகிற எந்த ஒரு காரியமும் தேவனுடைய பிள்ளை உயர்த்தப்படுகிறதற்கு அது தடையாய் இருக்க முடியாது. මනුෂ්‍යයන්ට බෑ ඔබ බාධා කරන්න. மனுஷனுக்கு முடியாது உங்களுக்கு ஒரு பாதிப்பை கொண்டு ඔබ வர. පුළුවන් කියලා හිතුවොත් ඒක ඔබට වෙයි. நீங்கள் முடியும் என்று நினைத்தால் நீங்கள் பலவீனப்படும் போது அது நடக்கும். යක්ෂයට බෑ ඔබ බාධාවට ලක් කරන්න.
பிசாசுக்கு முடியாது உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வர. ඔබව බලවත් කරන්නේ දෙවියන් වහන්සේ නම් යක්ෂයට කීයටවත් බෑ ඔබව බාධා කරන්න. உங்களை பலப்படுத்துகிறது கிறிஸ்து என்றால் பிசாசுக்கு ஒரு போது முடியாது உங்களை விழ வைக்க. නේද? සාමාන්‍ය මිනිස්සු රොකට් එකක් හදට යවනවා නම් නැත්නම් රොකට් එකක් ආකාශයට යවනවා නම් ඒකට ඕන කරන බලය සපයලා කිසිම කෙනෙකුට ඒක බාධා කරන්න බැරි විදියට ඒගොල්ලෝ ඒක සැලසුම් කරනවා. ஒரு விண்வெளிக்கு ஒரு ராக்கெட்டை அனுப்பும் போது ஒரு சாதாரண மனிதனை அதை ஒருவரும் தடுக்க முடியாத அளவுக்கு தடுக்க முடியாத விதத்துக்கு அதை செயல்படுத்தி அனுப்புகிறார். ඒ වගේ ඊට වඩා දෙවියන් වහන්සේ ඔබට උසස් වීම දෙනවා නම් ඒක බාධා කරන්න බැරි විදියට උන්වහන්සේ සැලසුම් කරනවා. அப்படியானால் தேவனானவர் உங்களை உயர்த்தும் போது அதற்கு காட்டிலும் ஒரு வல்லமையை கூடாக உங்களை உயர்த்துவார். ඔබට පැහැදිලිද? உங்களுக்கு தெளிவா? ඔබ බාධාව ගැන සිත ඔබ කලබල වෙන්න එපා. ලබන අවුරුද්ද ගැන සිත ඔබ කැළඹෙන්න එපා. அடுத்த வருடத்தை குறித்து இப்போதே நீங்கள் கலங்கிக் கொண்டு அதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ඔබගේ පවුලේ උසස් වීම, ව්‍යාපාරයේ උසස් වීම නැත්නම් ඔබ අත තබන දේ උසස් වීම ගැන සිත ඔබ කැළඹෙන්න එපා. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, நீங்கள் செய்யும் தொழில், உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தபடியாக நடக்க போகிற காரியங்களை குறித்து இப்போதே நீங்கள் கவலைப்படாதிருங்கள். ඔබ දෙවියන් වහන්සේව විශ්වාස කරලා උන්වහන්සේගේ වචනය බලාපොරොත්තු වෙන්න. நீங்கள் கர்த்தரை மாத்திரம் விசுவாசித்து அவருடைய வார்த்தையிலே அடங்கியிருங்கள். ඒ බලාපොරොත්තු වන වචනය තුල ස්වාමීන් වහන්සේ ක්‍රියා කරන්නට ගනී. நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த வார்த்தை, அந்த வசனத்திலே கூடாக கர்த்தர் உங்களை செயல்படுத்துவார். කීදෙනෙ බලාපොරොත්තු වෙනවද උසස් වීම? எத்தனை பேர் உயர்வதற்கு காத்திருக்கிறீர்கள்? අනිවාර්යයෙන්ම මේ වචන තියලා ඔබ යාඥා කරන්න පටන් ගන්න ඕන. கட்டாயமாக இந்த வார்த்தைகளை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். දෙවියන් වහන්සේ කිව්වා උන්වහන්සේට ඕනනම් කරයි කියන තැන ඔබ අතහරින්න එපා. ඔබට අල්ලගන්න දෙයක් තියෙනවා. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உன்னால் முடியாது என்று நினைக்காதே, உனக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது, அதை பற்றிக்கொள் என்று. හරි. බලන්න රෝම 12:12. ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்ப்போம். බලාපොරොත්තු වෙයි ප්‍රීති වේයල්ලා දුකේදී ඉවසිලිවන්තව සිටපල්ලා යාඥාවේ නොකඩවා පැවතියල්ලා. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ආමේන්. රෝම 12:12 කියනවා බලාපොරොත්තුෙහි ප්‍රීති වේයල්ලා දුකේදී ඉවසිලිවන්තව සිටපල්ලා යාඥාවෙහි නොකඩවා පැවතෙල්ලා. ரோமர் 12:12 சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று. දෙවියන් වහන්සේගේ දරුවන්ගේ ජීවිතවල යම් ප්‍රශ්න නැත්තම් ගැටලු එනකොට தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகள், பிரச்சனைகள் வரும்போது මේ දේවල් වැටෙන්න එනවා කියලා හිතන්න එපා. இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காது என்று நினைக்காதீர்கள். යම් දේවල් වලට ඔබ මුණ දීගෙන ආවත් சில காரியங்களுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டி இருந்தாலும் ඒක හැමදාටම නෙවෙයි කියලා මේ බයිබල් පදේ නැත්තම් මේ වචනේ අපිට ඔප්පු කරනවා. இது ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு காரியம் அல்ல என்று இந்த வார்த்தை எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. ඔබට පැහැදිලිද? உங்களுக்கு தெளிவா? ප්‍රශ්න නැතිම අය අත උස්සන්න. பிரச்சனையே இல்லாதவர்கள் கை தூக்குங்கள் பார்ப்போம். කවුරුත් එහෙම නැහැ මාත් ඇතුළුව. இப்படியாக அங்க யாரும் இல்லை. අපේ ජීවිතවලට අපි මුණ දෙන දේවල් ඒක අපි වැටෙන්න එනවා කියලා ඔබ සිතන්න එපා. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகளை வைத்து நாங்கள் விழுந்து போய் விடுவோம் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. අපි දැන් කියපු මේ හේබ්‍රු පොතේ පදය කාරණා තුනක් අපිට කියනවා. இந்த රෝම පොතේ පදය අපිට කාරණා තුනක් කියන. අපි ඊළඟට හීබ්‍රු වලට යමු. இந்த ரோமர் புத்தகத்திலே 3 காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். පළවෙනි එක අල්ලගන්න බලාපොරොත්තුව තුල ප්‍රීති වෙන්න. முதலாவது நீங்கள் பார்க்க வேண்டும், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். දැන් අපි මොනවද බලාපොරොත්තු වෙන්න යන්නේ? எங்களுடைய நம்பிக்கை என்ன? උසස් වීම. உயர்த்தப்படுகிறது. උසස් වීම. உயர்த்தப்படுகிறது. ඒ බලාපොරොත්තුව තුල පළවෙනියටම අපි මොනවද කරන්න අවශ්‍ය? அந்த எதிர்பார்ப்புல நாங்க முதலாவது என்ன செய்ய வேண்டும்? ප්‍රීති වෙන්න අවශ්‍යයි. சந்தோஷமா இருக்க வேண்டும். ඔබ දන්නවද? உங்களுக்கு தெரியுமா? ප්‍රීති වීම කියලා කියනකොට சந்தோஷம் என்று சொல்லும்போது බලාපොරොත්තුවක් නැති කිසි මිනිසෙකුට සන්තෝෂ වෙන්න බෑ. ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத எந்த ஒரு மனுஷனுக்கும் சந்தோஷமா இருக்க முடியாது. ඒකත් අයාපත් බලාපොරොත්තු තියන අයට කීයටවත් සන්තෝෂ වෙන්න බෑ. எப்படியாவது முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு ஒருபோதும் இந்த சந்தோஷம் ඔබ இல்லாது දුක් වෙනවා නම් ඔබගේ තත්ත්වය බලලා நீங்கள் உங்களுடைய நிலைமையை நினைத்து கவலைப்படுவீர்கள் என்றால் කෙලින්ම ඔබගේ අතුලාන්ත මනුෂ්‍යයාට එබෙන්න නැත්නම් අතුලාංශ මනුෂ්‍යයා දිහා ඔබ බලන්න. உள்ளார்ந்த மனிதனை நீங்கள் நினைத்து பாருங்கள். ඔබගේ අතුලාන්තය තුල ඔබ යහපත් බලාපොරොත්තුවක් ඇති කරගෙන නැහැ. உங்களுடைய உள்ளார்ந்த நினைவுக்குள்ளே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எதிர்பார்ப்பை நீங்கள் நினைத்தில்லை. දෙවියන් වහන්සේ කියනවා නම් බලාපොරොත්තුව තුල ඔබ ප්‍රීති වේයන් කියලා. தேவனானவர் சொல்லுகிறார் என்றால் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்று. ඔබ ප්‍රීති වෙන්න අවශ්‍යයි. நீங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும். ඒ ප්‍රීතියට ඔබට යහපත් බලාපොරොත්තුවක් අවශ්‍යයි. அந்த சந்தோஷம் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். එහෙමනම් දෙවියන් වහන්සේ ඔබව උසස් කරන්නට කාලය හරි කියලා කියනවා නම්
அப்படியாக நீங்கள் உயர்த்தப்படுவதற்கான காலம் சரி என்று தேவன் சொல்லும்போது උසස් වීමට අවශ්‍ය යහපත් බලාපොරොත්තුව ඔබ තුලට දාන්න. உயர்த்தப்படுகிறதற்கான ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையை நீங்கள் உங்களுக்குள்ளே போட்டுக்கொள்ளுங்கள். ඒක නම්බිකේ නෙවෙයි බලාපොරොත්තුව කියනකොට எதிர்பார்ப்பை நீங்கள் உங்களுக்குள்ளாக செலுத்துங்கள். රයිට්. එතක හෝප් එක. ඒ කියන්නේ බලාපොරොත්තුව ඔබ තුලට දාන්න ඕන. ஒரு எதிர்பார்ப்பை உங்களுக்குள்ளாக நீங்கள் உருவாக்க வேண்டும். ඒක දෙවියන් වහන්සේ බලෙන් බැහැලවිල්ල කරන්නේ ඔබ තුලට බලාපොරොත්තුව ඇතුල් කරන්න අවශ්‍යයි. அதை தேவன் கட்டாயப்படுத்தி இறங்கி வந்து செயல்படுவதில்லை, நீங்கள் உங்களுக்குள்ளாக செயல்படுத்த සමහර வேண்டியது. මිනිස්සු මේක ඇතුළට දාගන්න කම්මැලි. சில பேருக்கு இதை கட்டி எழுப்புவதற்கு ஒரு சோம்பல், කම්මැලිය දෙහිලිවන්තෝ ඉන්නවා. சோம்பலான விசுவாசிகள் තමන් இருக்கிறார்கள். වෙනුවෙන් යහපත් බලාපොරොත්තුවක් තමන් තුලට ඇතුල් කරගන්නත් කම්මැලිය දෙහිලිවන්තෝ ඉන්නවා. அவர்களுக்கு வருகிற எதிர்பார்ப்பை கட்டி எழுப்புவதற்கே சில விசுவாசிகளுக்கு சோம்பலா. නමුත් දෙවියන් වහන්සේගේ වචනේ පැහැදිලිව කියනවා ஆனால் தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, ඔබගේ උසස් වීම ගැන ඔබ අනිවාර්යෙන් බලාපොරොත්තුවක් ඇති කරගන්නම අවශ්‍යයි. உங்களுடைய உயர்வை குறித்து கட்டாயமாக உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும் என்று. ඒක දෙවියන් වහන්සේ ආමෙන් කියලා අනුමත කරනවද නැද්ද? அவர் ஆமேன் என்று அதை அனுமதிக்கிறாரா இல்லையா? ඔබගේ උසස් වීම දෙවියන් වහන්සේ ඔව් කියලා අනුමත කරනවද නැද්ද? உங்களுடைய உயர்த்தப்படுகிற காலத்தை அவர் அனுமதிக்கிறாரா இல்லையா? ඔබ කියනවා නම් ස්වාමිනී මේක තමයි මගේ උසස් වීම වෙනුවෙන් මම බලාපොරොත්තු වෙන්නේ කියලා. ඒක දෙවියන් වහන්සේ අනිවාර්යයෙන්ම කරනවා සභාව. கர்த்தாவே, இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு, நான் உயர்த்தப்பட வேண்டும் என்று நீங்க விசுவாசித்தீர்கள் என்றால் நிச்சயமாய் அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். එහෙනම් ඔබගේ ජීවිතේ ඔබගේ යාඥා කාලය තුල அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஜெப காலத்திலே ඔබ යනකොට එනකොට நீங்கள் போய் வரும்போது ඔබ මොන හරි වැඩක යෙදීගෙන සිටින වෙලාවෙදීත් நீங்கள் ஏதாவது ஒன்று செய்து கொண்டிருக்கும் போது ඔබගේ යහපත් බලාපොරොත්තුව සිහි කරලා ඔබ ප්‍රීති වෙන්න පටන් ගන්න ඕන. ඔබගේ යහපත් බලාපොරොත්තුව හොඳ බලාපොරොත්තුව සිහි කරලා මෙනෙහි කරලා ඔබ ප්‍රීති වෙන්න පටන් ගන්න ඕන. உங்களுடைய அந்த நல்ல எதிர்பார்ப்பை நீங்கள் நினைத்து அதை நீங்கள் சிந்தித்துக் கொண்டு அதற்காக செயல்பட வேண்டும். වෙච්ච යහපත් දේවල් හිත හිත අඬපු කාලය ඇති. நீங்கள் முடிந்து போன கடந்து போன காரியங்கள் நினைத்து இப்போதும் அழலாம். අයියෝ මට අතන වැරදුනානේ මෙතන පෙරදුනානේ මේක වුණානේ අර අලාභේ වුණානේ ඕවා හිතලා ඔබ කාලේ නාස්ති කරපු එක ඇති. ஐயோ, எனக்கு அப்படி நடந்தது இப்படி நடந்தது, நான் விழுந்து போனேன் என்று கவலைப்பட்டு அழுது நீங்கள் இருந்த காலம் உண்டு. දැන් සමහර ඇදලිවන්තයන්ගේ ජීවිතේ යාඥා කාලයක් අඬාගෙන දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරන්න ඒක කරන්න මේක කරන්න ස්වාමිනී ගගා අඬා කරන යාඥා තියෙනවා. சில விசுவாசிகள் ஜெபிக்க ஆரம்பித்தாலே அழுது அழுது கர்த்தாவே எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் නමුත් මම ஆசீர்வாதம் வேண்டும். ප්‍රකාශ කරනවා ඔබ ඇදහිල්ලේ සභාව. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் எதிர்பார்ப்பு இருக்கிற ஒரு சபையாய் இருக்கிறது. ඇදහිල්ලේ සභාව ෆෙයිත් එකේ සභාව. நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கிற ஒரு சபையாய் இருக்கிறது. ඔබ ඇදහිල්ලේ සභාව. நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கிற ஒரு එහෙමනම් ඔබ බලාපොරොත්තුවේ ප්‍රීති වෙන යාඥාවකට ඔබ යන්න ඕන. அப்படியானால் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கிற ஒரு ஜெபத்துக்குடாக கடந்து ඔබගේ අතුලාන්තය තුලින් ඒ ප්‍රීතිය එන්න ඕන. உங்களுக்கு கூடாக இருந்து அது சந்தோஷம் வர வேண்டும். නේද? දෙවියන් වහන්සේ වචනයක් දුන්නා නම් ඒක විශ්වාස කරලා සන්තෝෂ වෙන්න බැරි නම් ඔබ කොහොමද ඒක ලබා ගන්න යන්නේ? தேவன் ஒரு வார்த்தை கொடுக்கும் போது அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது எப்படி ஆகும்? ඔබට පැහැදිලි ඇති. உங்களுக்கு தெளிவு දෙවනු උන්වහන්සේගේ වචනේ කියනවා கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, දුකේදී ඉවසිලිවන්ත වෙන්න. உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள். මම දැන් කලින් කිව්වේ ඔක ගැන තමයි. முதலாவது நான் சொன்னேன் இதை பத்தி தான். සමහර අවස්ථාවල අපගේ උසස් වීම ප්‍රමාද වෙනකොට சில வேளைகளிலே நாங்கள் உயர்வது தாமதிக்கும் போது අපි බලාපොරොත්තු වුණ දේ අපේ ජීවිතයේ සිද්ධ වෙන්නේ නැතිකොට நாங்கள் எதிர்பார்க்கிற காரியம் எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்காத போது අර මං කියපු විදියට ස්වාමීන් වහන්සේ බින්දුණු හිත සුව කරයි හැරිච්ච තුවාලේ උන්වහන්සේ සුව කරයි කියන තැනට අපි ආවනම් அந்த நாங்கள் முதலாவது பார்த்த வார்த்தை நொறுங்குண்ட இருதயத்தையும் காயங்களையும் அவர் கட்டுகிறார் என்று நாங்கள் பார்த்த வார்த்தையை සමහර දේවල් අපට ඒක දුකක් විදියට දැනෙනවා නම් சில காரியங்கள் எங்களுக்கு துக்கமாக இருக்கும் என்றால் අපගේ ජීවිතයේ පියවරවල් එකක් දෙකක් පරාජයටපත් වෙනකොට අපට දුකක් වගේ දැනෙනවා නම් எங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் துக்கமாய் நாங்கள் விழுந்து போகிற வேளைகளில் දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා උඹ දුකේදී ඉවස්සපන්. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் துக்கத்திலே பொறுமையா இருங்கள் என்று. ඔබ දන්නවද ඉවසීම නැති මනුස්සයට තියෙන ලොකුම දුර්වලකම මොකද්ද? பொறுமை இல்லாத மனிதனுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ඒක භයානක දුර්වලකම. அது ஒரு பயங்கரமான பிரச்சனை. ඉවසීම නැති මනුස්සයාගේ භයානකම අවයවයක් තියෙනවා. பொறுமை இல்லாத மனிதனிடத்துல ஒரு பயங்கரமான காரியம் இருக்கிறது. කාරියම් නෙමෙයි ඒක අර බොඩි පාට් එකක්. ඉවසීම නැති මනුස්සයට භයානක අවයවයක් තියෙනවා බොඩි පාට් එකක්. ஒரு உறுப்பு இருக்கிறது. මොකද්ද? என்னது? එළිදරව් තියෙන එක්කෙනෙක් කියන්න බලන්න.
කීදෙනෙකුට ආවෙන් කියන්න බලන්න ඒකට. எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? ඉවසීම නැති මිනිහාගේ භයානකම අවයවය තමයි කට. பொறுமை இல்லாத மனுஷனுக்கு இருக்கிற பெரிய ஒரு எதிரி வாய்தான். දෙවියන් වහන්සේ දුකේදී ඉවසිලිවන්ත වෙන්න කියනවා. தேவன் இந்த காலை வேளையில சொல்லுகிறார், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள். ඉවසීම නැති මනුෂ්‍යයා මොනවාද කරන්නේ? පොඩි ප්‍රශ්නයක් පීඩාවක් එනකොට பொறுமை இல்லாத மனிதன் என்ன செய்கிறான்? ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது අර උසස් වීම ගැන අමතකයි. அந்த உயர்ந்தப்படுகிற காரியத்தை மறந்து போய், දෙවියන් වහන්සේ කියපු දේ මතක නැහැ. தேவன் சொன்ன வார்த்தையை மறந்து போய் කට ඇරලා வாயை திறந்து හොඳට ස්තුති කරන්න පටන් ගන්නවද? நன்றாக துதிக்க ஆரம்பிக்கிறாரா? ඔබම තීරණය කරන්න මට කියන්න බෑ ඒක. நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்ன ஆகும் என்று. සමහර විට අපේ ඍණාත්මක වචනේ තමයි අපිට ඉවසීම නැති ඒ ඍණාත්මක වචනේ තමයි අපේ උසස් වීමට පළවෙනි සතුරා. முதலாவதாக நாங்க விழுந்து போறதுக்கு தடையா இருக்கிற அந்த வார்த்தை தான் ඔව් ඒ අපේ වැරදි වචනේ තමයි අපේ උසස් වීමට පළවෙනි සතුරා. நாங்கள் கதைக்கிறதான அந்த அவிசுவாசமான வார்த்தைகள் தான் நாங்கள் உயர்த்துகிறதற்கு ஒரு எதிரியாய் இருக்கிறது. ඔබ දෙවියන් වහන්සේව විශ්වාස කරනවා නම් ඔබ ඉවසන්න. நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீர்கள் என்றால் அதை நம்பிக்கொள்ளுங்கள். ඔබ ඉවසන්න. நீங்கள் பொறுமையா இருங்கள். දෙවියන් වහන්සේ සුදුසු කාලයේදී ඔබ උසස් කරනවා නම් ඔබ අනිවාර්යයෙන්ම කාලය දැනගෙන ඔබ ඉවසන්න. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார் என்றால் காலத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் பொறுமையா இருங்கள். ඔබ බලන්න යාකෝබ් 5:4 බලමුකෝ. මම 2 කොරින්ති ගත්තා. නමුත් අපි හිතමු ඒ යාකෝබ් 5 සමවෙන්නේ 11. நாங்கள் அடுத்ததாக கடந்து செல்வோம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில். අපි ඒක කියවලා කොරින්ති පොතට යමු. යාකෝබ් 5:11. ඉවසූ අය ආශිර්වාද ලද්දෝ යයි අපි කියමුව. යෝබ්ගේ ඉවසීම ගැන නුබලා අසා තිබේ. ස්වාමීන් වහන්සේගේ තීරණයද නුබලා දුටුවහුය. ரைட். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கின்றோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. දැන් බලන්න මේ වචනේ කියනවා ඉවසපු අය ආශිර්වාද ලද්දායි. இந்த வார்த்தை சொல்லுகிறது பொறுமையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று. දුකේදී ඉවසන අය ඔබ ආශිර්වාද ලද්දා වූ අය. நீங்கள் துக்கமாய் இருக்கும்போது பொறுமையா இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். ඇයිද කියනවා නම් මේ පදේ කියනවා අවසානයේ යෝබ් ඉවසපු නිසා දැක්කනේ දෙවියන් වහන්සේගේ තීරණය මොකක්ද කියලා. இந்த வசனத்திலே சொல்லுகிறது யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். මේ යාකෝබ් පොත පරණ කිවිසුමේ පොතක් නෙවෙයි සබාව අලුත් කිවිසුමේ පොතක්. யாக்கோபின் புத்தகம் பழைய ஏற்பாட்டில் வருகிறதல்ல, ஒரு புதிய ஏற்பாட்டு புத்தகமாக இருக்கிறது. දෙවියන් වහන්සේට උන්වහන්සේගේ තීරණය දෙන්න බෑ ඔබ ඉවසුවේ නැත්තම්. அவருடைய காரியத்தை செய்ய முடியாது நீங்கள் பொறுமையா இல்லாவிட்டால். දැක්කනේ යෝබ්ගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේගේ තීරණය තිබ්බට වඩා කී ගුණයක් ආශිර්වාදද. நீங்கள் உங்களுக்கு தெரியும் யோபுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தமானது எப்படியாய் உயர்த்தப்பட்டது என்று. මම කියන්නේ යක්ෂයාට ඔළුව නමාගෙන ඉවසන ඉවසිල්ල නෙවෙයි. நான் சொல்லுகிறது தலையை தாழ்த்தி விட்டு கொண்டு இருக்கிற பொறுமை அல்ல. ඔබගේ ආධිපත්‍ය ඔබගේ බලය ඔබ ඇතුව ප්‍රකාශ කරන්න. உங்களுக்குள்ளாக இருக்கிற வல்லமையை நீங்கள் செயல்படுத்துங்கள். නමුත් ප්‍රශ්න අමාරුකම් දුක එන වෙලාවේදී ஒரு பிரச்சனை ஒரு சூழ்நிலை வரும்போது ඉවසීම නැතුව කතා කරන්න එපා. பொறுமை இல்லாமல் ඉවසීම கதைக்காதீர்கள். නැතුව ක්‍රියා කරන්නත් එපා. பொறுமை இல்லாமல் நீங்கள் මේ நடக்காதீர்கள். දෙක ඔබ හරියට ක්‍රියාත්මක කරනවා නම් இதை ரெண்டும் நீங்கள் சரியாய் செய்தீர்கள் ඔබ என்றால், හදිස්සි වෙලා මාംසයට බහින්න නැතුව ක්‍රියා කරනවා නම් நீங்கள் அவசரப்பட்டு மாம்சத்துக்கு இடம் கொடுக்காமல் ඔබ செயல்பட்டால் සුදුසු කාලයේදී දෙවියන් වහන්සේගේ තීරණය අනුව උසස් වීම ලබා ගන්නට යනවා. ஏற்ற காலத்தில் கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ඔබ බලන්න நீங்கள் பாருங்கள் 2 කොරින්ති 4:16-17 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16, 17, 18ஆம் வசனங்கள். එයින් අපි ක්ලාන්ත නොවෙමුව. අපේ පිටත මනුෂ්‍යයා ශේවන නමුත් අපි ඇතුල් මනුෂ්‍යයා දවසින් දවස අලුත් කරනු ලබන්නේය. මොහොතකට පවතින අපේ සැහැල්ලු දුක පෙනෙන දේ නොව නොපෙනෙන දේ බලා සිටින්නා වූ අපට ඊ타මාත්ම වැඩි වශයෙන් සදාකාල තේජස භාරයක් සාදා දෙන්නේය. මක්නිසාද පෙනෙන දේ කාලිකය නොපෙනෙන දේ සදාකාලිකය. ஆனபடியாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது.
மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கமாய் இருக்கிறதே நமக்கு அது சீக்கிரத்திலே நீங்கும். இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமாய் உண்டாயிருக்கிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். බලන්න මේ ස්ථානයේ කියනවා අපේ පේන මේ මනුෂ්‍ය ශරීරය இந்த இடத்துல சொல்லுகிறது, நாங்கள் பார்க்கிற இந்த மனிதனுடைய சரீரமானது මේක සදාකාලික ශරීරයක් නෙවෙයි. இது ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்கிற சரீரம் அல்ல. එතකොට අපිට නොපෙනෙන අපගේ ආත්මික ශරීරයක් තියෙනවා. அப்படியானால் நாங்கள் காணாத எங்களுடைய ஆவிக்குரிய சரீரம், ඒක සදාකාලයට ආශිර්වාදයෙන් ජීවත් වෙන්න යනවා. அது சதா காலங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்றா இருக்கிறது. මේ වචනේ පැහැදිලිව කියනවා අපි ශරීරයෙන් ඉන්න නිසා අපිට ප්‍රශ්නයන්ට පුළුවන්. இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நாங்கள் சரீர பிரகாரமாக இருக்கிறதுனாலே எங்களுக்கு பிரச்சனைகள் வரும் என்று. නමුත් ඒක දෙවියන් වහන්සේ අනුමත කරන්නේ නැහැ. හැබැයි දේව වචනේ කියනවා ශරීරයෙන් යම් කෙනෙක් මානසිකව ඉන්නවා නම් යම් යම් දේවල් වලට ඔහු මුහුණ දෙයි. இது கர்த்தர் சித்தத்தின்படி செய்கிற ஒரு காரியம் அல்ல. ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் சரீர பிரகாரமாக இருக்கும்போது எங்களுக்கு நாளுக்கு நாள் பிரச்சனை வரும் என்று. නමුත් දේව වචනේ අපිට පොරොන්දු වෙනවා ඒ අපේ ශාරීරික අපි මුහුණ දෙන ප්‍රශ්න මොහතකට තියෙන සෑලු පොඩි දෙයක් කියලා. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் முகம் கொடுக்கிற எல்லா காரியமும் அதி சீக்கிரத்திலே நீங்கி போகும் என்று. ඒ සෑල්ලු දුක නැත්නම් මොහොතට තියෙන දුක බලන්න එපා. ඇතුලෙන් අපි දිනපතා අලුත් වෙන්න ඕනා කියලා දේව වචනේ කියනවා. உங்களுக்கு வெளியிலே இருக்கிற பிரச்சனைகளை சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்காதீர்கள், உள்ளான மனுஷனுக்குள் நீங்கள் நாளுக்கு நாள் புதிதாகப்படும் என்று சொல்லுகிறது. එහෙනම් අපිට බැරි ඇයි ප්‍රශ්නයක් එන වෙලාවදී මේක මොහොතකට විතරයි, මේක නැති වෙන්න යනවා, මේක ඉවර වෙන්න යනවා කියන ස්ථානයේ සිට ගන්න. அப்படியானால் இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது உங்களால் ஏன் நினைக்க முடியாது இருக்கிறது, இது அதி சீக்கிரத்திலே நீங்கி விடும், இது ஒரு சின்ன காரியம், இது முடிந்து போகும். දෙවියන් වහන්සේගේ වචනේ ඒක මොහොතකට විතරයි කියනවා. අපි නිකන් ඒක සදා කාලෙට මේ අපිත් එක්ක තියෙන්න යනවා වගේ අපි ඒක ප්‍රශ්න කරගෙන ඉන්නවා. தேவனுடைய வசனமே சொல்லுகிறது, இது அதி சீக்கிரத்திலே நீங்கி விடும் இந்த உபத்திரவம் என்று. ஆனால் நாங்களும் அதை வாழ்நாள் முழுமையாக எங்களுக்கு வரும் என்று நினைக்கிறோம். මෙතන කියනවා අමාරු අවස්ථාවක කවුද යන්නේ? இந்த இடத்துல சொல்லுகிறது, கஷ்டமான சூழ்நிலைகளை யார் கடந்து ඔබ செல்கிறார்கள்? අනිවාර්යෙන් සිතන්න ඕනේ මේ දේ මොහොතකට විතරයි. நீங்கள் கட்டாயமாக பிடித்து கொள்ள வேண்டிய வார்த்தை, இது அதி சீக்கிரத்திலே நீங்கி விடும் என்று. ඒ වගේම මේක මට සැහැල්ලු දෙයක්, මේක මම බර කරගන්න අවශ්‍ය නැහැ කියලා සිතන්න කියනවා. அப்படியா, இந்த வார்த்தை என்னுடைய இந்த காரியம் எனக்கு அதிக கனமாக இருக்காது என்று சிந்திக்க வேண்டும். කී දෙනෙක් මේක අහලා මායික තරහ වෙන්න යනවද? எத்தனை பேர் இதை கேட்டு நீங்கள் கோவப்படுகிறீர்கள்? දැන් බලන්න ඔබට කියනවා දේව වචනේ ඔබ මුණ දෙන දේ මේ සිම්පල් කියලා හිතන්න කියනවා. කියනවා මේ වචනේ කිව්වනේ ඔබ කියවනේ නේ, ඔබගේ දේව වචනේ ඔබ කියවනේ ඒක සිම්පල් කියලා හිතන්න කියනවා. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிரச்சனைகள் வரும்போது இது ஒரு சாதாரண விஷயம் என்று நினைக்க சொல்லி. අමාරු දුක කියලා එතන කියන්නේ සැහැල්ලු වූ දුක කියලා කියනවා. பெரிய ஒரு பிரச்சனை என்று சொல்லவில்லை, இது லேசான உபத்திரவம் என்று சொல்லுகிறது. පැහැදිලිද? தெளிவா? අපි තමයි සබාව ප්‍රශ්නේ අමාරු කරගන්නේ. දේව වචනේක ලේසි කරලා ඉවරයි මුණ දීලා ජය ගන්න. நாங்கள் தான் பிரச்சனை என்றால் அது பெரிதான காரியமாய் நினைக்கிறோம். கர்த்தருடைய வசனமே அது லேசான உபத்திரவம் என்று சொல்லுகிறது. දේව වචනේ කියනවා මේක අමාරු කරගන්න නැතුව ඇතුළාන්තයෙන් අලුත් වෙන්න අලුත් වෙන්න අලුත් වෙන්න අලුත් වෙන්න කියලා දෙවියන් වහන්සේ කියනවා. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிரச்சனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுக்கும் போது உள்ளான மனுஷனுக்குள் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும் என்று. මේක කියනවා මේ වචනේ ඇත්තටම ඉතා පැහැදිලි 16 වෙනි පදයේ එතනින් කියනවා උඹ කලාන්ත වෙන්න යන්න එපා. ඇතුළාන්ත මනුස්සයගෙන් අලුත් යන්. මේක සැහැල්ලු දුකක්. 16ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் கலங்க வேண்டாம், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று. මම ඔබට පැහැදිලිව කියන්නම්. ඔබ කලාන්ත වෙන්න යන්නේ නැහැ. நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன், நீங்கள் சோர்ந்து போக வேண்டியது ඔබ ක්ලාන්ත වෙන්න යන්නේ නැහැ. நீங்கள் சோர்ந்து போகிறதில்லை. දෙවියන් වහන්සේ උසස් වීම ගැන අලුත් බලාපොරොත්තුවක් ඔබට දුන්නා නම් கர்த்தர் உங்களுக்கு உயர்வை குறித்து ஒரு புதிய காரியத்தை வெளிப்படுத்துகிறார் என்றால் ඔබ ඇතුළාන්තයෙන් ඒක අලුත් කරගන්න. நீங்கள் உள்ளான மனுஷரிலே புதிதாக்கப்பட வேண்டும். තුන්වෙනුවට කියනවා மூன்றாவது காரியம் අපේ සුපුරුදු කතාව. வளமையான வார்த்தை. කියන්නේ අපිට සුපුරුදු කියන්නේ ඒක අපිට පුරුදු කතාව. எங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை. මොකද්ද තුන්වෙනියට කියන්නේ? என்னது மூன்றாவது காரியம்? පළවෙනියට බලාපොරොත්තුවේ ප්‍රීති වෙන්න. முதலாவது பொறுமையிலே சந்தோஷமாயிருங்கள். දෙවනුව දුකේදී ඉවසිලිවන්ත වෙන්න. துக்கத்திலே பொறுமையாயிருங்கள். තුන්වෙනියට මොකද්ද කියන්නේ? රෝම 12:12 නොකඩවා කඩ කරන්නේ නැතුව කඩන්නේ නැතුව නොකඩවා உடைந்து போகாமல் නොකඩවා
இடைவிடாமல் ඒක දන්නවනේ අනික් එකක් දන්නවනේ ඒකත් කියන්නකෝ. යාඥා කරන්න. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். දැන් මේක යාඥා කරන්න පුළුවන් නේ? ஜெபிக்க முடியும். නොකඩවා කරන්න පුළුවන්ද? இடைவிடாமல் முடியுமா? ඔබගේ උසස් වීම උදෙසා ඔබ නොකඩවා යාඥාවේ පවතින්න. நீங்கள் உயர்த்தப்படும்படியா இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். වචනයක් අල්ලගත්තා නම් සභාවේ වචනේ මග අතහැරලා දාලා අපිට ඕන දේ කරගෙන ඉන්න බෑ. ஒரு வார்த்தை வரும் என்றால் அந்த வார்த்தையை விட்டு விட்டு எங்களுக்கு பிடித்த காரியத்தை செய்ய முடியாது. අපි අතුලාන්තයෙන් ඒ වචනේ අරගෙන අලුත් වෙමින් ස්තුති දීමෙන් යුක්තව යාඥා කරන්න අවශ්‍යයි. எங்களுடைய உள்ளான மனிதனை புதிதாக்கும் பொருட்டு நாங்கள் சோஸ்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களில் செலுத்த දෙවියන් වහන්සේගේ වචනේ යාඥා කරපු මිනිස්සු පරාජය වෙච්ච එක ගැන කතා කරලා නැහැ. தேவனுடைய வார்த்தையிலே ஜெபித்த மனிதன் தோல்வி அடைந்தான் என்றெங்கும் சொல்லவில்லை. දානියෙල්ගේ යාඥාව ගත්තත්, தானியருடைய ஜெபத்தை එලියාගේ යාඥාව ගත්තත්, எலியாவுடைய ஜெபத்தையும் අලුත් பார்த்தால், ගිවිසුමේ පවුල්ගේ යාඥාව ගත්තත්, புதிய ஏற்பாட்டிலே பவுலுடைய ஜெபத்தை பார்த்தால், යාඥා කරපු මිනිස්සු තමන්ගේ ජයග්‍රහණය අල්ලගෙන තමයි යෝන් දෙවියන් වහන්සේ වෙතට ගියේ. ஜெபித்த ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஜெயத்தை பிடித்துக் கொண்டு தான் கர்த்தரிடத்துக்கு சென்றார். එමනම් අපි බලාපොරොත්තු තුල ප්‍රීති වෙනවා. அப்படியானால் நாங்கள் எதிர்பார்ப்பில் சந்தோஷமா இருக்க வேண்டும். දුකේදී අපි විශ්ලිවන්ත වෙන්න ඕන. துக்கத்திலே பொறுமையா இருக்க வேண்டும். අපි නොකඩවා යාඥා කරන්න ඕන. இடைவிடாமல் ஜெபம் பண்ண දැන් வேண்டும். ලබන අවුරුද්දට යාඥාව නැතුව යන්න එපා. புதிய வருடத்திலே ஜெபம் இல்லாமல் கடந்து செல்லாதீர்கள். දෙවියන් වහන්සේ දෙනවා කිව්වා නම් දීගත්ත දෙන්න මට මොකද කියලා යන්න එපා. கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் எனக்கு கொடுக்கட்டும் பரவாயில்லை என்று செல்லாதீர்கள். ඔබ දන්නවද ඔබ වචනේ තදින් අල්ලගෙන ඔබ යාඥා කරන විට நீங்கள் வார்த்தை இறுக பிடித்துக் கொண்டு ஜெபிக்கும் போது ඔබගේ ජීවිතය විතරක් නෙවෙයි. உங்களுடைய வாழ்க்கையிலே ඔබගේ වෙනස බලලා ඔබේ ගෙදර ඉන්නවනම් නොහෙදිලිකාර අය ඒගොල්ලොත් සභාවට එන්න පටන් ගන්නවා. உங்களுடைய மாற்றத்தை பார்த்து உங்களுடைய வீட்டிலே ரட்சிக்கப்படாத ஒருத்தர் இருந்தால் அவரும் உங்களுடைய சபைக்கு வர முடியும். ඔබව බලලා ඔබගේ නොහෙදිලිකාර මිත්‍රයෝ සභාවල් අතහැරලා ඉන්න මිත්‍රයෝ ඉන්නවනම් ඒගොල්ලොත් සභාවට එන්න පටන් ගන්නවා. உங்களுடைய வெற்றியை பார்த்து உங்களுக்கு தெரிந்தவர்கள் என்று விசுவாசத்தில் குறைந்து காணப்படுகிறார்கள் என்றால் அவர்களும் சபைக்கு கடந்து வருவார்கள். ඒ වගේම තමයි ඔබව බලලා ඔබගේ අසල්වැසියෝ ඔයා කොහෙටද යන්නේ කියලා බලලා ඔබේ පිටිපස්සේ සභාවට එන්න පටන් ගන්නවා. உங்களுடைய மாற்றத்தை பார்த்து உங்களுக்கு அயலிலே இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களோடு கடந்து சபைக்கு வருவார்கள். සභාව ඔබ අනික් අයව දිනා ගන්න කලින් ඒ මිනිස්සු ඔබව සොයාගෙන දෙවියන් වහන්සේ ඔබ තුල ක්‍රියා කරනකොට மற்ற மனிதர்கள் உங்களிடத்தில் அதை கண்டு தேடி வருவார்கள். நீங்கள் கர்த்தரிடத்தில் உயர்த்தப்படும் போது කී දෙනෙක් කැමතිද ඒ වගේ ශක්තිමත් වෙලා උස්සස් වෙලා ඔබ සමග ඔබගේ ওই හිස්පුටු ටික තියෙනවනේ අනිත් පැත්තේ ඒ ටිකත් මම පුරවන්න ඕනේ කියලා කී දෙනෙක් තීරණය කරන්න කැමතිද? எத்தனை பேர் எங்கள் விசுவாசத்தோடு சொல்லுகிறீர்கள் இப்படி வெறுமையா இருக்கிற ஒவ்வொரு கதிரையையும் என்னுடைய உயர்வை பார்த்து எத்தனை பேர் நிரப்ப வேண்டும் என்று? ඔබ දන්න අයට ඔබගේ උසස් වීම ඔබ සාක්ෂි දරන්න. நீங்கள் உயர்த்தப்படுவதை குறித்து சாட்சியாய் சொல்லுங்கள். ඔබ ප්‍රශ්නේදී ඉවසුප හැටි සහ ඉවසීමෙන් ජයගත්ත හැටි ඔබ සාක්ෂි දරන්න. நீங்கள் பொறுமையிலே நிலைத்திருத்தீர்கள் வெற்றி பெற்றீர்கள் என்று நீங்கள் அதை சாட்சியாய் சொல்லுங்கள். ඔබගේ කාරණා තුල ඔබ ප්‍රීතිය නැති කරගත්තේ නැතුව හිටිය නිසා මට ලැබිච්ච ආශිර්වාද මේවා කියලා ඔබ සාක්ෂි දරන්න. என்னுடைய பிரச்சனைகளிலே நான் சந்தோஷமா இருந்ததினாலே இப்படி நான் வெற்றி பெற்றேன் என்று சாட்சி சொல்லுங்கள். ලෝකේ මනුෂ්‍යයන්ට මේවා නැහැ. உலகத்து மனிதர்களுக்கு இது இல்லை. නමුත් ඔබ තුලින් මේවා ප්‍රකාශ වෙන්න දෙවියන් වහන්සේ අනිවාර්යයෙන්ම ක්‍රියා කරන්නට යනවා. ஆனால் உங்களுக்குள்ளாக அது வெளிப்படுத்தப்பட கர்த்தர் கட்டாயமாக செயல்படுவார். අපි තව පදයක් බලලා ඉවර කරමු. යෙසායා 61:3. நாங்கள் இன்னொரு வார்த்தையை பார்ப்போம். ஏசாயா 61:3. වැළපෙන සියල්ලන් සනසන්ටද සියොන්හි වැළපෙන්නන් පළඳවමින් අලු වෙනුවකට මාලාවකුත් වැළපීම වෙනුවට ප්‍රීතිය නැමැති තෛලයත් ක්ලාන්ත සිතක් වෙනුවට ප්‍රශංසාව නැමැති වස්ත්‍රයත් ඔවුන්ට දෙන්නටද උන්වහන්සේ මා එවුසේක. මෙසේ කළේ ස්වාමින් වහන්සේට ගෞරව ලැබීමට උන්වහන්සේ විසින් පිහිටෙව්වා වූ ධර්මිෂ්ඨකමේ ආලෝන ගස්ය කියා ඔවුන් ගැන කියනු ලබන පිණිසය. හරි. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ඒත් එකම ගීතාවලිය 91:15ත් අපි කියවලා ඉවර කරමු. சங்கீதம் 91 அதிகாரம் 15 வசனத்தையும் சொல்லி நிறைவேற்றுவோம். ඔහු මට යාඥා කරන්නේය මමද උත්තර දෙන්නෙමි දුකේදී ඔහු සමග සිටින්නෙමි ඔහු මුදා ගෞරවයට පමුණවන්නෙමි. சங்கீதம் 91 அதிகாரம் 15 வசனம். அவர் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ආමෙන්.
ஆமென். ආමෙන්. ஆமென். මේ වචන දෙකේම කියනවා දෙවියන් වහන්සේ උන්වහන්සේගේ සෙනගගේ ජීවිතේ මොනවද කරන්න යන්නේ කියලා. இந்த ரெண்டு வார்த்தையிலையும் சொல்லுகிறது அவர் கர்த்தருடைய ஜனத்துக்கு என்ன செய்வார் என்று. පළවෙනියට කියනවා අලු වෙනුවට මාලාවක් දෙනවා. අලු වෙනුවට කියන සම්බල්. එසාය පොතේ කියනවා අලු වෙනුවට මාලාවක් දෙන. ඒ කියන්නේ අපේ ජීවිතේ පරාජය වෙනුවට උන්වහන්සේ අපට ගෞරවයක් දෙනවා. உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வி வரும்போது அதற்கான ஒரு பிரதிபலனை அவர்கள் එසාය கொடுக்கிறார். පොතේ කියනවා පරාජය වෙනුවට උන්වහන්සේ ඔබට උසස් වීමක් ගෞරවයක් දෙනවා. உங்களுக்கு தோல்வி வரும்போது அதற்கு மேற்படியான ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் என்று எசாயாவிலே ගීතාවලිය පොතේ කියනවා ඔහු යාඥා කරනකොට ඔහුගේ වාතාවරණය ඔහුව නිදහස් කරලා ගෞරවයට පත් කරනවා. சங்கீதத்திலே சொல்லுகிறது அவர் ஜெபிக்கும் போது உங்களை அவர் விடுவித்து உங்களை தப்புவித்து கனப்படுத்துவார் என்று. එමනම් අපිට පේනවා දෙවියන් වහන්සේට විතරයි අපගේ ජීවිතේ උසස් වීම දෙන්න පුළුවන්. அப்படியானால் வார்த்தை சொல்லுகிறது தேவனுக்கு மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வை கொண்டு வர முடியும் என்று. උන්වහන්සේ අපට උසස් වීම දෙනකොට අපිට අමතක කරන්න බැරි විදියට ස්තුති දෙන්න පුළුවන් විදියට උන්වහන්සේ දේ අපගේ ජීවිතේ කරන්ට යනවා. கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படும் போது அதை நாங்கள் மறந்து போக முடியாத வண்ணமாக பெரிய காரியங்களை அவர் செய்வார். යසාය පොතේ කියනවා ස්තුති දීමෙන් යුක්තව දෙවියන් වහන්සේව ඔස්සවන්න පුළුවන් විදියට උන්වහන්සේ සියල්ල වෙනස් කරන්ට යනවා. ஏசாயாவுடைய வசனத்திலே சொல்லுகிறது சோஸ்திரத்தோடு கூடிய நீங்கள் விண்ணப்பங்கள் செய்யும் போது அவர் உங்களை உயர்த்துவார் என்று.